ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பள்ளிகளுக்கான தேர்வுகளை வந்து விரைந்து முடிக்க ஏற்பாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு பப்ளிக் எக்ஸாம்ஸ் வந்து இப்போ நடந்துட்டு இருக்கு. 11ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா 10த்துக்கான பப்ளிக் எக்ஸாம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகி நடக்கிறதுக்கு. விரைவில் தேர்வுகளை முடிக்க ஏற்பாடு. என்ன ரீசன்னா, சட்டமன்ற தேர்தல் வருவதால் விரைந்து அனைத்து வகுப்புகளுக்கும் தேர்வுகளை முடிக்க ஏற்பாடு. பொதுத் தேர்வுகள் முடிந்த உடனே 1ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை முழாண்டு தேர்வு தொடங்கும். ஏப்ரல் 2ஆம் வாரத்திற்குள் இந்த தேர்வுகள் அனைத்தும் நிறைவு செய்யப்பட்டு மாணவர்களுக்கு விடுமுறை விடப்படும். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கான லாஸ்ட் ஒர்க்கிங் டே இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2nd வீக்லேயே இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இதில் நிறைய பேருக்கு டவுட்டு, அப்போ யூஜிடிஆர்பிக்கான எக்ஸாம்ஸ் வந்து எப்படி இருக்கும், மார்ச்சில் நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க, அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து எதிர்பார்க்கலாமா, இந்த மாதிரியான டவுட்ஸ் வந்து நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ அதை பற்றின அப்டேட்டட் நியூஸ் இருந்துச்சுன்னா உடனே நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டாங்கன்னா ஒரு ப்ராப்ளமும் இல்லை, நமக்கு வந்து அடுத்தடுத்த ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கும். எக்ஸாம்ஸ் மட்டும் கொஞ்சம் டிலே ஆகி நடக்கும். ஒருவேளை எலெக்ஷனுக்கு முன்னாடி கால் ஃபார் இது எல்லாமே வராமல் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு எலெக்ஷன் முடிஞ்சு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை பற்றி கன்ஃபார்ம் அப்டேட் இல்லை, வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து உடனே அப்டேட் பண்ணுவோம். ஸோ எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய டீச்சர்ஸு தொடர்ந்து எக்ஸாம்ஸ்க்கு வந்து படிச்சுட்டு இருங்க. ஏன்னா இந்த ஸ்பேஸ் வந்து நமக்கு வந்து முன்கூட்டியே எக்ஸாம்ஸ் வந்து முடியறதுனால இந்த ஸ்பேஸை யூஸ் பண்ணி அடுத்து வரக்கூடிய யூஜிடிஆர்பி நியமன தேர்வு இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்க்கு நம்ம படிக்கிறதுக்கு கொஞ்சம் நிறைய ஸ்பேஸ் இருக்கும். ஏப்ரல் அண்ட் மே இது எல்லாமே சரிங்களா. ஏன்னா நமக்கு ஜூனில் தான் நமக்கு ரீஓப்பனிங் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 50லேருந்து 60 நாள் நல்லா தாராளமாக என்ன பண்ணலாம், எக்ஸாம்ஸ்க்கு வந்து படிக்கலாம். நீங்கள் டெட் எக்ஸாம்ஸ்க்கு வந்து படித்தாலும் சரி, ஏன்னா ஸ்கூலில் ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸு டெட் எக்ஸாம்ஸ் வந்து பாஸ் பண்ணிருந்தாங்கன்னா டெட் எக்ஸாம்ஸ் வந்து படிக்கலாம். அல்லது வந்து நான் டெட்டு பாஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸு யூஜிடிஆர்பிக்கு படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இது எல்லாமே பயன்படுத்திங்க. ஸோ அடுத்தடுத்த அப்டேட்டட் நியூஸ் வந்துச்சுன்னா உடனே அப்டேட் பண்ணும். தேங்க்யூ ஆல்.